ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சட்டமன்றத்தில் இன்றும் கூச்சல் குழப்பம். அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். மதியத்தில் 89 வயக்காட்டு பொம்மைகள் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்பட திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தனர். திமுகவுடைய தரப்புல பேசும்பொழுது 131 கொத்தடிமைகள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட அதற்கும் அதிமுக தரப்புல பெரிய எதிர்ப்பு எழுந்தது. இது அவை குறிப்பிலிருந்து நீங்குகிறது. மக்கள் பிரச்சனை பின்னுக்கு தள்ளப்படுகிறதா? இதுல யாருக்கு பொறுப்பு அதிகம்? எதிர்கட்சிக்கா ஆளும் கட்சிக்கா? இது போன்ற தொடர் கேள்விகள், இதுவரைக்கும் பார்த்திராத புதிய விஷயங்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையே இன்றைய விவாத பொருளாகிறது. இந்த விவாதத்தில் நம்முடைய திரு கோவை செழியன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திரு பீம்ராவ் அவர்கள் இணைகிறார். அதே போல ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைகிறார்கள். மற்றும் நம்முடைய திரு பெருமாள் மணி அரசியல் விமர்சகர் இந்த விவாதத்தில் இணைகிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு பெருமாள் மணி அவர்களுக்கு தான். சமீப காலத்துல இல்லாத வகையில அவை முடங்குகிறது. முன்பெல்லாமும் கூச்சல் குழப்பம் முந்தைய சட்டமன்றத்தில், அதற்கு முந்தைய சட்டமன்றத்திலலாம் அடிக்கடி நிகழும். ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கும். அதற்கு பிறகு வெளிநடப்போ வெளியேற்றமோ அரங்கேறும். சில சமயங்களில் சஸ்பெண்ட் நடவடிக்கை கூட நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இவ்வளவு அதிகமான ஃப்ரீக்வன்சியில இவ்வளவு அதிகமான நேரம் கூச்சல் குழப்பம், பிரச்சனை, கோஷம் எழுப்புதல் இவையெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பார்க்கிறோம். இன்றைய நிகழ்வுல பார்க்கும் பொழுது, இன்றைய நிகழ்வுல அவையுடைய நடவடிக்கை இன்னைக்கு அமைச்சருடைய பதிலுரை இடம்பெறணும். ஆனா பதிலுரை நாளைக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. நாளைக்கு தான் பதிலுரை நடக்க போகிறது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இது எதனால் நினைக்கிறீங்க? எதிர்கட்சி ஒரு அசுர பலத்துல இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலயா, இல்ல சபாநாயகர் எதிர்கட்சிகள் மேல கனிவு காட்டுறார், அதனால பெரிய நடவடிக்கை இல்லை, அதனால இந்த கூச்சல் குழப்பங்கள் நீடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இல்லை, இது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த சட்டசபையில் ஒரு 9 பேர் மட்டும்தான் இலை அல்லது சூரியன், இந்த 2 சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் வெறும் 9 பேர் தான். மற்ற எல்லாருமே இலை அல்லது சூரியன், இந்த 2 வழியாக சட்டசபைக்குள்ளே வந்தவங்க தான். 78% வாக்குகளை 2 முன்னேற்ற கழகங்களும் பெற்று சட்டசபைக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி வந்த இந்த சட்டசபை இவ்வளவு ஆக்ரோஷமாகவும் உக்கிரமாகவும் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய கள அரசியலினுடைய மையமே இந்த 2 கட்சிகளும் தான். இந்த 2 கட்சிகளும் இதுவரைக்கும் 70க்கும் குறைவான அல்லது 66 அல்லது 65% குறைவான வாக்குகளைத்தான் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி 78% வாக்குகள், ஏறக்குறைய 222 எம்எல்ஏக்கள் என்று இருவரும் முன்னேற்ற கழகங்களும் வருகிற பொழுது சட்டசபையில் இவ்வளவு உக்கிரமான, இவ்வளவு ஆக்ரோஷமான விவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு நேரம் அவை முடங்கிறது, இது இன்னைக்கு எந்தெந்த காரணங்களுக்காக அவை முடங்கி இருக்கோ இவையெல்லாம் ஆரோக்கியமான விஷயத்துடைய அறிகுறின்னு பார்க்க முடியுமா? நீங்க அரசியல் கட்சியோட பொதுக்கூட்ட மேடைகள்ல மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்களையும் ஜெயலலிதா அம்மா அவர்களையும் பரஸ்பரம் எப்படி எல்லாமே பேசுறாங்க. ஆனா சட்டசபைக்குள்ள ஒரு எதிர்கட்சியை சார்ந்த அல்லது தன் கட்சியை சாராத உறுப்பினர் தன் கட்சியினுடைய தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் வெற்றியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால பரஸ்பரம் அவர்கள் இருவருமே இது ஒரு திராவிட சொல்லாடல் தான். என் தலைவனை எப்படி அழைக்க வேண்டும் அல்லது என் தலைவியை எப்படி அழைக்க வேண்டும் என்பது ஒரு சட்டசபை மாண்புக்குள் நின்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள். இதில் எந்த தவறும் இல்லை. அதே போல இன்றைக்குள்ள இருக்க வேண்டிய புரிதலா இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் விவாதத்துக்கு உள்ளாகி அதுவே முடக்கத்துக்கான காரணமா இருக்கணுமாங்கிற கேள்வி ஒரு வைப்ரண்டா அசம்பிளி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கறீங்க. ஓகே, நான் மீண்டும் முறை உங்கள்கிட்ட திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு மதிய நேரத்தில் அவை முடங்கி அதுக்கு பிறகு இன்று அமைச்சர் பதிலுரை இடம்பெற வேண்டியிருந்தது, நாளைக்கு அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தள்ளி போடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நிகழ்ந்ததா எனக்கு நினைவில்லை. 89 வயக்காட்டு பொம்மைகள், இதை கண்டு குருவியும் பயப்படும், சிங்கங்கள் பயப்படாது அப்படின்னு 89 வயக்காடு பொம்மைகள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த 89 எண்ணிக்கைன்னு ஒரு பிரயோகம் செய்யும் போது இயல்பா பல அரசியல் பார்வையாளர்களுக்கு யாரை குறிக்கிறீங்கன்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். இயல்பா எதிரில் இருக்கக்கூடிய கட்சி தான் சீண்டப்பட்டதா உணர்ந்து இப்படித்தானே ரியாக்ட் பண்ணும். இல்லை, இதில் இந்த சபை முடங்கியதுன்றதே தவறான வாதம் நினைக்கிறேன். 2 மணி வரைக்கும் சபை நடந்தது. அரை மணி நேரம் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு யாரும் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்க விடாமல் பண்ணாங்க. திமுக
குறிப்பா என்ன ட்ரிகர்னா இன்னைக்கு வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத ட்ரிகர் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மின்சார மானிய கோரிக்கை. மின்சாரத்துல எடுத்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இன்னைக்கு வந்து அவங்க திமுக அரசாங்கத்துல என்னென்னலாம் தவறுகள் செஞ்சாங்க, இந்த 5 வருஷத்துல என்னென்னலாம் சரியா நடந்தது, இதுல அக்கு வேறு ஆணு வேறையா பிரிச்சு இன்னைக்கு பேசின திமுக உறுப்பினர்கள் யாருமே வந்து ஒரு பாயிண்ட் கூட அவங்க வந்து உள்ள கொண்டு வர முடியல. அதான் மெயின் அடிப்படை காரணம். இன்ஃபேக்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்போ வந்து வெளிநடப்பு ஆரம்பிச்சார்னா அவர் அம்மா எழுந்து 2 கேள்வி அந்த எலக்ட்ரிசிட்டி பத்தி 2 கேள்வியை முன் வச்சாங்க. அடுத்து வந்து திடீர்னு நான் அப்போ வந்து ஒன்னு சொன்னனே அதை எடுக்கல அப்படின்னு சொல்லி வெளிநடப்புக்கான காரணத்தை அவங்க ஒன்னு சொல்றாங்க. சப்ஜெக்டிவான விஷயம் நீங்க வேற ஒன்னு சொல்றீங்க. அவை குறிப்பில இருந்து அவர் பேசிய விஷயத்தை நீக்கியதை வந்து அவங்க காரணமா சொல்றாங்க. அந்த சமயத்துல அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கடைசியில ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு கோஷம் எழுப்பி அந்த நிலைமை எப்ப போகுது அப்படின்னா 89 வயக்காட்டு பொம்மைகள் இந்த சொல்லாடலுக்கு ஒரு எதிர்க்கட்சி சீண்டப்பட்டதா உணரப்படுமா இல்லையா? ஒரு அஃபென்ஸ் எடுத்துக்காதா? வயலோ காடோ அதுக்கு பிறகு இருக்கிற பொம்மையோ அன்பார்லிமெண்டரி கிடையாது. இந்த சொல்லாடல அவங்க செஞ்சிருக்காங்க. அது என்ன அன்பார்லிமெண்டரி நீங்களும் சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு? அதுக்கு அவங்க சொன்னாங்க 131 பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ரெஸ்பான்ஸ் கொத்தடிமைகள் அப்படினாங்க. அன்பார்லிமெண்டரில அவங்க வாதிக்க பண்ணியாச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நீங்க சொல்றதே கூட குற்றம். ஆக்சுவலா அந்த நிமிஷத்துல வந்து அவர் சொன்ன வார்த்தை ரிமூவ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க எது அன்பார்லிமெண்டரி. அதுதான் பிரச்சனையே. நாங்க என்ன சொன்னோம்? இதுவரைக்கும் நீங்க வந்து அவங்களும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அவங்களும் எண்ணிக்கையில சொல்றாங்க. அதை ரிமூவ் பண்றீங்க. இது வந்து எங்களை சீண்டற மாதிரி இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. ஒருத்தர் வந்து அவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சாரு. அந்த டாக்டர் முத்தையா கவித்துவத்தோட கண்டென்ட்டோட எடுத்து பேச ஆரம்பிச்சு நான் 5வது வரியில வந்து அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. உடனே அவரை ஸ்டாப் பண்றதுக்கு கூண்டு கத்திட்டு அவங்களை குறிக்கிறதா அவங்க உணர்வாங்களா இல்லையா? உணரட்டுங்க. நீங்க கவுண்டர் பண்ணுங்க. நீங்க அதுக்கப்புறம் கவுண்டர் பண்றீங்க. இங்க பாருங்க அவரை பேச விடாம ஆக்குறதுக்கு 89 பேர் எந்திரிச்சு நின்னுகிட்டு காட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணல. நீங்க கருத்து கொள்ள போதுங்க. அவர் அத்தனை கருத்து சொன்னாங்கல்ல. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கருத்தை கவுண்டர் பண்ண முடிஞ்சதா? இன்னைக்கு எவா வேலுவோ அவரோ மற்றவர்கள் எல்லாரும் பேசுறப்ப கூட இத்தனை மெகாவாட் நாங்க உற்பத்தி பண்ணிருக்கோம் சொன்னாங்க. எங்க கூச்சல் எழுப்புது அப்படின்னா 89 அப்படின்னு இதுல முதல்ல இருந்தே இருந்தது. என்ன வாதம் பயன்படுத்துறீங்கன்னா அது யாரையுமே குறிப்பிடலையே, யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலையே அப்படின்னு திரு விஜயகாந்த் என்ன பண்றாரு? 150 திருடர்கள் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அதுல வந்து அவதூறுக்கான அத்தனை முகாந்திரமும் இருப்பதா நாம் உணர்றோம். அதுல மாற்று கருத்தும் இல்ல. நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க, பண்ணிக்கணும் அவர் மேல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த அவதூறு வழக்கு சப்சிக்வெண்டா போகுது. அதுல அந்த 150 எண்ணிக்கை அப்படிங்கறத அவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயமா பார்த்து அவதூறு வழக்கு தொடர்றீங்க. அவரும் வந்து எதையும் குறிப்பிட்டு பேசுறதா எனக்கு நினைவு இல்லை. ஆனா 89 சொல்லிட்டு நீங்க சொல்லும் போது அவங்க அஃபென்ஸ் எடுத்துக்க கூடாது. இங்க பாருங்க இது ஒரு ட்ரிகர் தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் நினைக்கிறேன். இந்த சபை இதுக்கு மேல நடந்துனா இன்னும் 10 விஷயங்கள் திமுக செஞ்ச நெகட்டிவ் விஷயங்கள் வெளியே வரும். அதனால சத்தம் போட்டு வெளியே போயிட்டாங்க. இது வந்து எந்த ஒரு அவங்கள சீன்ற ஒரு விஷயமா நீங்க பாக்கலையா? இல்ல இதுல என்ன சீண்டல் இருக்குன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்க இந்த ஒரு அமைச்சர் எந்திரிச்சு பேசினாலும் சரி, புது அமைச்சர் எந்திரிச்சு பேசினாலும் சரி, ஏதோ இந்த டிஎம்கே இந்த சட்டசபைக்குள்ள வர்றதே ஒரு பாக்ஸிங் ரேஞ்சுக்குள்ள வர்ற மாதிரி வர்றாங்க. பாக்ஸிங் ரேஞ்சுக்குள்ள வந்து ஒரு குத்து நானு, இன்னொரு குத்து நான் வாங்கிட்டேன், ஒரு குத்து நானு, அந்த மாதிரி சொல்லிட்டு தானே இருக்கு. இந்த வாட்டி வந்து நடக்குதா? ஒரு தரப்பு மட்டும் ஒரு தரப்பு தாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து பிரச்சனை என்னன்னா எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிக்கிறது, யாரும் கட்டுப்படாம ஒரு தலைவர் இருக்காரா என்னன்னே தெரியல அந்த கட்சியில. இது எப்படி வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நீங்க அலோவ் பண்ணுங்க. நீங்க ஒரு லிமிட் வரைக்கும் அலோவ் பண்ணுங்க. 131 தான் வரேன். 131 திரு ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தையை அவர் அவையில குறிப்பிட்டதை நான் குறிப்பிடல. அவர் வெளியில சொன்ன ஒரு விஷயத்தை மட்டுமே நான் கோட் பண்ணி சொன்னேன். அவர் வெளியில சொன்ன ஒரு தகவலை தான் நான் திரு கோவை செய்யன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுவரைக்கும் இல்லாத வகையில ஒரு 2 மணி நேரம் முடங்கி இருக்கு. அதுக்கு மேலேயே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் அவங்க எங்களை சீன்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி கூப்பிடல, இப்படி எங்களை சீண்டினாங்க. நீங்க முடக்கியதற்கு எடுத்துக்கொண்ட காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது பெரும்பாலும் மக்கள் நலன் சார்ந்ததா இல்லாட்டி
உங்களுடைய கௌரவம் சார்ந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இவ்வளவு நேரம் முடங்கி இருக்கு அப்படின்னா அவங்கள நீங்க இயல்பா குற்றம் சொல்லுவீங்க, ஆளுங்கட்சிக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு. உங்களுக்கும் முக்கிய பொறுப்பு. நிச்சயமாக எதிர்க்கட்சியினுடைய கடமை தான் ஆளுங்கட்சிக்கு சரியான பாதையில் இழுத்துச் செல்வதற்கு வழிவகுக்கும் என்ற ஜனநாயக நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்கும் உண்டு. ஆனால் மரியாதைக்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாண்டியராஜன் அவர்கள், நீங்க பேசும் பொழுது கூட பாருங்க, நீங்க கேட்ட கேள்வி என்ன, இங்க சொன்ன பதில் இதேதான் சட்டமன்றத்தில். இல்ல தயவு செஞ்சு நான் கேட்கிறேன், எந்த இடத்துல பிரச்சனை வந்துச்சு, அந்த வார்த்தை தேவையா? இதுதான் சபை நடவடிக்கை. நீங்க தொடர்ந்து அம்மா புள்ளி விவரத்தை வச்சாங்க, அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, நாங்க திருப்பி கேட்டோம். மின்மிகை மாநிலம் என்று சொல்லுகிறீர்களே, கடன் வாங்கி மின்சாரத்தை தருவது மின்னல் மாநிலமா? ஒவ்வொரு பிரச்சனையும் புள்ளி விவரத்தை எல்லாம் விஷயம். இத காரணமா சொன்னாலும் உண்மையான காரணம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது தேவையில்லாமல் 89 பேர் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். நடுநாயகமாக இருந்து முடிவெடுக்க வேண்டிய சபாநாயகர் ஒருதலை பட்சமாகிறார். இது தயவு செய்து சகோதரருக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, அமைச்சர் 150 திருடர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை திரு விஜயகாந்த் பயன்படுத்துறார். அதுக்காக அவதூறு வழக்கு தொடுக்கப்படுது. ஆனா அந்த அவதூறு வழக்கு அநியாயம்னு கருதியது திமுக. ஆனா 89ன்னு பேர் சொல்லாம, கட்சி பேர் சொல்லாம ஒரு எண்ணிக்கை சொல்லும் போது நீங்க அஃபெண்ட் ஆகிறீங்க. சோ அந்த இடத்துல அவங்க பயன்படுத்தும் சரின்னு அவை குறிப்பை நீக்க சொல்லி போராடியதற்கு பிறகு நாங்கள் கருத்து சொல்ல முற்படுகிறோம். அப்பொழுது கருத்தை பதிவு செய்ய அவை குறிப்பிட்டு நீக்குகிறேன் என்கிறார். அப்பதான் நாங்க கேட்டோம். நாங்களும் யாரையும் குறிப்பிடவில்லை, யார் மனதையும் புண்படுத்தவில்லை. அவை இருக்கும் பொழுது இவை இருக்கட்டும் என்று சொல்வது எதிர்க்கட்சியுடைய தலைவருக்கு உரிய ஜனநாயக உரிமைதானே. ஆக சட்டமன்ற உறுப்பினர் பேசுவது பதிவாக வேண்டும், எதிர்க்கட்சிகள் பேசினால் சபையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இது என்ன ஜனநாயகம்? அமைச்சர் முதலமைச்சர் ஆதரவாக இருக்கலாம் ஆளுங்கட்சிக்கு, முதலமைச்சர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கலாம், சபாநாயகர் இருக்கலாமா? அவர் எல்லா கட்சிக்கும் உள்ளடங்கிய ஒரு சபாநாயகர் பொறுப்பு அல்லவா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரால் தொடர்ந்து பேச வைக்க முடியவில்லை சபாநாயகரால், அமைச்சரால் பதில் சொல்ல வைக்க முடியவில்லை சபாநாயகரால். ஆக ஜனநாயகத்திற்கு எந்த அளவிற்கு உந்தகத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததே ஆளுங்கட்சி. இந்த இடர்பாட்டிற்கு பச்சை கொடி கூச்சல் எழுப்புவது, ஒரு ஸ்பீக்கர் சேரை பற்றி, ஸ்பீக்கரை பற்றி நீங்க சபாநாயகர் மீது கோஷம், சர்வாதிகாரம் ஒழுகை என்று குரல் எழுப்புவதெல்லாம் ஜனநாயகத்தில் உள்ள உரிமைதான். மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியராஜன் கொஞ்சம் மனசாட்சிப்படியாத சபையில் நடந்த சம்பவங்களை ஊடகத்தில் பருமாறுவார் என்று எதிர்பார்த்தேன். அது வழக்கம் போல் அவர்கள் அப்படிதான் என்பதை போல் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் என்பது மிக வேதனையாக இருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் இப்படி இவ்வளவு ஒருதலை பட்சமாக நடந்ததை அத்துமீறி பேசுவது எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் மீண்டும் கேட்கிறோம், ரங்கநாதன் பேசும்போது ரங்கநாதன் பேசும்போது மின் இணைப்புக்குரிய விண்ணப்ப மனுக்கள் லட்சக்கணக்கில் காத்திருக்கின்றன. அந்த விமர்சனங்களை எழுப்புங்க. இது வரைக்கும் நீங்க முடங்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதுதான், எதிர்க்கட்சி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு 89ன்னு சொல்லிட்டாங்க. சொல்லக்கூடிய காரணங்கள்ல மக்கள் ஜாஸ்தி இருக்கா, திமுகவுடைய கௌரவம் ஜாஸ்தி? இவைகளை களைய வேண்டியது சபாநாயகருக்கும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சி அல்லவா? எதிர்க்கட்சிகள் என்பது அரசின் குற்றங்களை, குறைகளை, தேவைகளை எடுத்துச் சொல்வதுதான் வாடிக்கை. ஆளுங்கட்சி என்பவர்கள் முதலமைச்சருக்கு ஜால்ரா போடுவது வாடிக்கை. ஆனால் நாங்கள் குறைகளே சொல்லக்கூடாது என்று சொன்னால், குற்றமே தெரிவிக்க கூடாது என்று சொன்னால், இது ஜனநாயக நாட்டின் சட்டமன்றமா இல்ல அது முட்டாள்களினுடைய கூடாரமா? நான் அந்த வார்த்தைக்கு வரேன். நான் திரு பீமராவ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புவது, சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்பயும் கூச்சல் குழப்பம்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ கூச்சல் குழப்பங்கள் நடக்கக்கூடிய நேரம் மிக அதிகமாக முன்பை காட்டிலும் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். இது திரு பெருமாள்மணி சொல்வது போல ரொம்ப வைப்ரண்டா அவை நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா பார்க்கிறீங்களா? இதுல யாருக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கூச்சலும் குழப்பமும் நல்லதில்லை. இந்த மாதிரி ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் வரும்போது ஒரு முதிர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த அவையை நடத்துவதற்கு நல்லா இருக்கும். அது இப்போ 1967 பிப்ரவரி 2 இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வரும்போது, ஒரு ஆபாச சட்டம் நிறைவேற்றும் போது வரும்போது, அண்ணா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது கந்தசாமி என்ற ஒரு உறுப்பினர் அவர் குறுக்கீடு செய்வார். அவர் குறுக்கீடு செய்யும்போது ஸ்பீக்கர் அதை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கலாம், அதாவது தவற ஃபேக்சுவல் எரர் இருந்தால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்கலாம். இது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்லேயே நீ உட்காரு அப்படின்னு சொல்லுவார் ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த எம்எல்ஏவியே. அப்போது அது மாதிரி எனக்கு இப்போ கலைஞர் தோணுச்சு, ஒருவேளை கலைஞர் இப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. கலைஞர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆமாம் நாங்கள் வயக்காட்டு பொம்மை தான், விளைச்சலை பாதுகாப்பதற்காக நாங்கள் வயக்காட்டில் பொம்மையாக இருந்தால் கூட நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வெறும் வாயாடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் ஸ்லேடையா. இது என்னோட கற்பனை. இது இல்லை நோ நான் சொல்றதை சொல்றேன். ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருந்தா கூட அந்த கமெண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ், அப்சல்யூட்லி. ஏன் அதை சொல்லுவாருன்னா, இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருப்பாரு கலைஞர் இருந்தா. என்னன்னு கேட்டால், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா கூட விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இது அவர்களுக்கும் சேர்த்தா இருக்கும். ஒருவேளை அவர் ரொம்ப கிண்டல் பண்றாருன்னு
அதை எளிதாக்கி டிஸ்கஷன் என்ன பண்ணியிருக்கலாம்னா விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்காக அதை அப்படியே கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே எப்படி நடந்தது? விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பேசப்படாம அதுல ஒரு பிரச்சனை எழுப்புதுங்கிறது இருவருடைய உரிமை இல்ல. நீங்க இப்படி சொல்லலாம் இப்படி இருந்தா சுமூகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல ஒரு அப்ஜெக்ஷன் ஒரு அஃபென்ஸ் எடுத்துக்கிறதுல இருவருக்குமே உரிமை இல்ல. நான் அதான் சொல்றேன். அதனால நான் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அப்படி பண்ணிருக்கலாம். வெளில வந்து அவர் கொத்தடமைன்னு பேட்டி கொடுக்குறாரு, இதெல்லாம் கரெக்ட். அது ஏன் கரெக்ட் அப்படின்னு சொன்னா இதை வந்து இங்கதான் விஷயம் இருக்கு. நான் இஷ்யூ வந்து இஷ்யூ ஆக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்னுடைய விஷயங்கள் அதுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களோட விஷயங்கள் பேசப்படாமல் அல்ல இருப்பதற்கு யார் காரணம் அப்படின்னு இருக்கு. நான் என்னை விழிப்பது ஒரு விஷயம் பெரும்பாலான காரணங்கள் நான் இஷ்யூஸ்னு அப்படி நான் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைவரை விழிப்பது வந்து கல்ச்சர். அது இப்போ கூட நீங்கள் பொது மேடையில் பார்த்தீங்கன்னா வால் கொடுப்பாங்க, கிரீடம் கொடுப்பாங்க, சேர் கொடுப்பாங்க, தங்கத்திலேயோ வெளியிலோ இதெல்லாம் நடக்காது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா ஒரு அவைக்குள் நீங்கள் அப்படி விழிப்பது என்பது தேவையற்றது. உங்களுடைய பெரிய ஒரு பொதுக்குழுவோ அல்லது உங்களுடைய மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அப்படி விழித்துக் கொள்வது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அது தமிழ் மரபு புறாங்க இலக்கியங்களை தான் சொல்லுது. ஆனால் ஒரு சட்டமன்றத்துக்குள்ள இது மாதிரி வந்து வருவது இஷ்யூவை வந்து வேறு மாதிரி டைவர்ட் பண்ணுறது இல்லை. பாயிண்ட் என்னென்னா நீங்கள் மின்சாரம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க, மின்மிகை மாநிலம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க, ரெண்டு பேரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுறீங்க. நான் என்ன சொன்னேன், இன்னொன்று எனக்கு தோடு இந்த நேரத்திலே சொல்லிடுறேன். தேர்தல் கமிஷன் நாங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. தேர்தல் கமிஷன் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் இந்த மாதிரியான லஞ்சம் வாங்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, யாருக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு உறுதிமொழி எடுப்பாங்கல்ல. இப்போ என்னென்ன அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு நம்ம எது அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அது அதை வரையறை செய்வது யாரோட அதிகாரம் அப்படின்னு ஒரு கேள்வியே இருக்குது. ஸ்பீக்கரோட அதிகாரம் வந்து பிஹெச் பாண்டியன் தான் சொன்னார் எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு. ஆனால் கான்ஸ்டியூஷன் 152 நீங்க இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. விதிமுறைக்கு உட்பட்டது அதிகாரம். நான் தான் அடித்த மூப்பாக தான் நினைச்சதெல்லாம் சொல்ல முடியாது. நான் இவரை சொல்லல. அதுலேயே கூட ஜம்மு காஷ்மீருக்கும் ஒடிசாவுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் தனியான இது இருக்கு, ஸ்பீக்கருக்கு அதிகாரங்கள்லாம். ஓகே, ஸ்பீக்கருடைய நிறைய சொல்ல முடியாது சம்பந்தம். ஸ்பீக்கருடைய அதிகாரம் குறித்தும் இன்று விவாதம் எழுந்தது ரெண்டு தரப்புக்கும் இடையே. தாண்டி இன்னைக்கு மின்சார மானிய கோரிக்கை, நீங்க மின்சார மானிய கோரிக்கையில பல்வேறு விஷயங்களை இருதரப்பும் பேசினாலும் கூட அதை தாண்டி இந்த சர்ச்சைகள் பெரிதும் கவனத்தை ஈர்க்கும் வகையில பெரிய பரபரப்பான காட்சிகள் நடந்தேறிவிட்டன. ரசக்குறைவான விவாதங்கள் அதிகரித்து வருகிறதா? இஷ்யூஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டு நான் இஷ்யூஸ் முன்னிருக்கிறதா? இதற்கு காரணம் யார்? ஆரோக்கியமாகத்தான் நடைபெறுகின்றனவா சட்டப்பேரவை விவாதங்கள்? விவாதித்து வருகின்றோம். இன்று சட்டமன்றத்தில் மின்சாரத்துறை மீதான மானிய கோரிக்கை, பரபரப்பான காட்சிகள், வெளிநடப்புகள், கூச்சல், குழப்பம், கோஷம் எழுப்புதல் அப்படின்னு அதிக நேரம் சபை முடங்கியது. சமீபத்தில் பார்த்திடாத அளவுக்கு அமைச்சருடைய பதிலுரை நாளைக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பல கேள்விகளை எழுப்புகின்றன. இன்று மின்சார மானிய கோரிக்கையில் உங்களுடைய கருத்துக்கள் பதிவாகிறது. அந்த விவாதத்திலையும் வெளிநடப்புக்கு அதுவும் அதில் ஒரு மாற்று கருத்து தெரிவிக்கிறீங்க, அது பிரச்சனையாகுது. இதில் வெளியில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அரசு தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம், தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் அப்படின்னு. அது ஃபேக்சுவலான பேசிஸாக அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கான காரணங்களை சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம், அவையில் வெளியிலையும் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய விஷயம், 1 மெகாவாட் கூடுதல் உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்களா, 1 மெகாவாட் கூடுதலான உற்பத்தி இவங்க உருவாக்கி இருக்கிறாங்கன்னு. அது ஒரு ஃபேக்சுவலான ரைட்டான பொசிஷனா? இன்னைக்கு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் அப்படின்னு மத்திய அறிக்கை இருக்கிறது. நம்பர் 1 மின்மிகை மாநிலம். இன்ஃபேக்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய சான்றிதழை இன்றைக்கு முதலமைச்சர் கூட சுட்டிக்காட்டி பேசி மின்மிகை மாநிலம் என்று பாராட்டுதலை மற்ற மாநிலங்களை விட உயர்வாக இருக்கு என்பதை இன்றைக்கு அவர்கள் பெருமை சாற்றி கொண்டார்கள், பறைசாற்றி கொண்டார்கள். நாங்கள் சொல்ல விரும்புவது, திமுக ஆட்சியில் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மின் உற்பத்தி திட்டங்களுடைய விரிவாக்க தொடர்ச்சி தான் இன்றைய காலகட்டங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது என்பதுதான் திமுகவின் வார்த்தை. நேத்துக்கு மட்டும் 760 மெகாவாட் சூரிய மின்சார உற்பத்தி உருவாயிருக்கு. நிச்சயமா இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. பெரும்பான்மையான மின் உற்பத்தி என்பது திமுக ஆட்சியில் துவக்கப்பட்டது என்பது 8000 மெகாவாட் முதலமைச்சர் சொல்றாங்க. முந்தைய ஆட்சியில நாங்க திட்டம் போட்டோம், செயல்படுத்தினாங்க. சூரிய மின் திட்டம் அப்படிங்கிறது இந்த ஆட்சியால பிரத்யேகமா செயல்படுத்தப்படுது. நேத்துக்கு மட்டும் 760 ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய லாபகமே என்னவென்று சொன்னால், இது நாங்கள் தான் துவைக்கணும் என்று சொன்னால் நீங்கள் நிதி ஒதுக்கவில்லை, திட்டம் தீட்டீர்கள் என்று மாற்றிக் கொள்வது. நிதி ஒதுக்கியதற்கு பிறகு பார்த்தால் முன்பே எங்க அம்மா கையெழுத்து போட்டு விட்டார் என்று அதையும் எடுத்துக் கொள்வது.
எதுவுமே திராவிட முன்னேற்ற செய்யவில்லை என்று ஒரு ஆட்சி காலத்துல கையெழுத்து, ஒரு ஆட்சி காலத்துல MOU, ஒரு ஆட்சி காலத்துல தொடக்கம், ஒரு ஆட்சி காலத்துல பயன், இது மற்ற திட்டங்கள் இருக்கும். நீங்க என்ன சொல்லி வரீங்க? 1 மெகாவாட் கூட உற்பத்தி ஆகலங்கிறீங்க. ஒரு 1000 மெகாவாட் அளவுக்கு சூரிய மின்சாரத்துக்கான ஒரு சூரிய மின் ஒரு 760 மெகாவாட்டுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் கொடுக்கப்படுகிற புள்ளிவிவரம் இருக்கலாம். ஆனால் அனல் மற்றும் நிலக்கரி மற்றும் மற்ற இடங்களில் அதாவது கூடுதலான மின்சாரம் உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சி என்பதை ஆளுங்கட்சிக்காரர்கள் பறைசாற்றி மறைக்கிறார்கள் என்பது உண்மை. நான் இன்னும் கேட்கிறேன், மின்மிகை மாநிலம் என்பது உண்மையா? உங்களுக்கு தெரியாதில்ல, மின்மிகை மாநிலம் என்பது உண்மையானால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அதை அண்டை மாநிலத்துக்கு கொடுக்கிறார்கள். பொறுங்க. நீங்க அண்டை மாநிலத்துக்கு கொடுக்கிறேன் என்று ஒப்பந்தம் போட்டால் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லையே, ஏன்? இதுவரை அமைச்சரோ மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொல்லி இருக்காங்க. லட்சக்கணக்கு இல்ல ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் 130 பேருக்குனால எதையும் பேசலாம். ஆனால் எனது தொகுதியில் கூட 12 பேர் 50,000 ரூபாய் டெபாசிட் கட்டி விட்டு காத்திருக்கிறார்கள் மின் இணைப்பு கிடைக்கவில்லை. மின்சார தட்டுப்பாடு சொல்லவில்லை, மின்மிகை மாநிலம் என்று சொல்லுவது ஒரு மாயை. மத்திய அறிக்கை கொடுத்தோம், இந்த புள்ளி விவரத்தை காட்ட வேண்டியது சொல்ல வேண்டியது தமிழக அரசு. மின் இணைப்பு காத்திருப்போர் பட்டியல் எவ்வளவு? எனவே மீண்டும் சொல்கிறேன், ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி மின்மிகை மாநிலம் என்று பறைசாற்றிக் கொள்கிறார்களே தவிர தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு நிச்சயமாக நம்புகிறோம். ஆனால் டெல்டா மாவட்டத்தில் எனது தொகுதியில் இருக்கக்கூடிய மின் இணைப்பு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பாக்கி இருக்கிறது. வெளிப்படையாக சொல்கிறேன், இல்லை என்று மறுக்க முடியுமா? இவர்களை சரி செய்த பிறகுதானே சொல்ல வேண்டும். அவங்க சொல்றது நாங்க சொன்னோமே, 2 லட்சம் பேருக்கு கனெக்ஷன் இருக்கு சார், பெண்டிங் கனெக்ஷன் 2 லட்சம் பேர் கேட்டிருக்காங்க. ஒரு தொழில் 1000 பேர் இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க, ஒரு நபருக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆகிறது, எனவே கொடுக்கவில்லை. ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து 2 லட்சம் செலவு பண்ணுது. கொடுத்ததுக்கு அப்புறம் தான மிகை மாநிலங்கள் சொல்லணும். இல்ல இல்ல, நீங்க 2.5 லட்சம் மின் இணைப்பை கொடுத்ததற்கு பிறகு மின் உற்பத்தி இருந்தால் மட்டும்தான் மிகை மாநிலம். இப்ப பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது ஏன் அதை மிகைப்படுத்தி சொல்வாங்க? நிறுவுதிறன் இன்னைக்கு அதிகமாக்கிட்டோம். 2013-14 மட்டும் ஒரு 30,000 கோடிக்கு தனியார் மின்சாரத்தை வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான எந்த ஆன்சருமே அவங்க கேட்கறது இல்ல. இங்க பாருங்க, என்ன சொல்ல தெளிவா யார் போட்ட பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல உருவாக்கின திட்டங்கள் அனைத்துமே திமுக அரசாங்கத்தால கையெழுத்து போடப்பட்டது. அது வந்து போன வருஷம் வரைக்கும் மார்ச் 31, 2016 வரைக்கும் நாங்க வாங்க வேண்டி இருந்தது. அந்த கட்டாயம் இருந்தது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் செக்டர்ல ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றப்போ நாம வந்து லாங் டர்ம் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் அவங்க கூட பண்ணியிருக்கோம். அது வந்து திமுக அரசாங்கத்தில் பண்ண விஷயங்கள். அந்த இதை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை ரெசின் பண்ணாம நடத்த வேண்டியது அடுத்த ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றிருக்கோம். அதனாலதான் வந்து அவர் சொன்னார், சம்பல்பட்டி ப்ராஜெக்ட், மதுரை ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் தவறான தகவல் கிடையாது. அனைத்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தது முதலில் திமுக ஆட்சியில் கலைஞர். ஊரறிஞ்ச செய்தி எல்லா விவசாயிகளுக்கும் கூட பாருங்க. புரட்சி தலைவர் கொடுத்தது மின் தேவை, அதாவது அதுக்கான டிமாண்டும் கூடி இருக்கிறது. இந்த கடந்த 5 ஆண்டுல டிமாண்ட் பெருகி இருக்கிறது, அதை உணர்கிறோம். உற்பத்தி பெருகி இருக்கிறது, அதை உணர்கிறோம். நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. திமுக ஜெயில் போட்ட திட்டங்களுடைய விரிவாக்கம் மின் உற்பத்தி அதிகரித்திருக்கிறது. நீங்கள் சொல்லுவதை திட்டத்தின் மூலம் கிடைத்திருக்கலாம். ஆனால் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுதே மின் இணைப்பு இன்னும் நிறைய தேவைப்படும் பொழுதே எப்படி மின்மிகை மாநிலம் என்று பறைசாற்றிக் கொள்ள முடியும்? மத்திய அறிக்கையை தான் முதலமைச்சர் 11,500 மில்லியன் யூனிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு மத்திய அறிக்கை தான் சொல்கிறது. டான்ஜெட்கோக்கு என்ன கிரேட் அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சி கிரேட் அப்படின்னு சொல்கிறது. from a financial stability point of view, ஏன்னா அந்த நிறுவனம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். அதான் சொல்றாரு. ஆட்சியில் இருந்தது அதிமுக, அதுல வந்து பெரிய கடன் இருக்கிறது, சீர்திருத்தம் இல்ல, அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாசஸ் அதிகமாக இருக்கிறது, அன்காம்படிட்டிவான ஐபிபிஸ் மின்சாரம் வாங்குவதால மின்சார விலை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை காட்டி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு சீக்ரெட் கொடுத்து ஒரு பிரச்சனைக்குரிய மின்சார வாரியமா எந்த மத்திய அரசாங்கத்தோட அறிக்கை சொல்றீங்களோ அது போல இன்னொரு அறிக்கை பாருங்க. டிஎன்இபியோட ஹெல்த்தோ அதனுடைய சப்சிடியரிஸ் ரெண்டோட ஹெல்த்தோ வந்து
வருஷம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2011 சட்டமன்றத்துக்கு நான் போனப்போ 5 வருஷத்துக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டை கூட க்ளோஸ் பண்ணாம இருந்து திமுக அரசாங்கம். நான் சட்டமன்றத்தில் பேசுனது பிரச்சனைக்கு திமுக காரணம். கண்டிப்பா மின்சார உற்பத்திக்கு காரணம் திமுக. நீங்க மாநிலங்கிற அந்தஸ்துக்கு அதிமுக மட்டும் காரணம். பேக் டு ஹெல்த். ஒரிஜினலா தமிழக அரசு வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து என்கிட்ட காசு இல்ல, மாத சம்பளம் எனக்கு வந்து 10லன்னு சொல்லும்போது நான் வந்து பிரேக்கப்போ அவங்க கொடுக்குறாங்க. 3000 மெகாவாட் கிட்ட தனியா தரணும். நான் கடன் வாங்கி என்னுடைய இதுவே வந்து அதை ஈக்குவலைஸ் பண்றது வந்து கடன் தான் அது. எனவே மத்திய அரசு கூட நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சொந்த காலில் நிற்கும் மின்மிகை மாநிலம் ரெண்டு இருக்குங்க. மாநிலங்கள் கடன் வாங்குது, அரசுகள் கடன் வாங்குது. நான் சொல்றத பவரை சொல்றேன், நான் வந்து பைசாவை சொல்ல பவரை சொல்றேன். இல்ல 1 மினிட் ப்ளீஸ். நான் சொல்றது சொந்த உற்பத்தியில நாங்க வந்து மின்மிகை மாநிலம் நிறுவுத்திறன் என்பது வேற. 1,00,000 மெகாவாட் கூட நிறுவுத்திறன் என்பது இருக்கும். இப்போ நமக்கு இருக்கிற என்னங்க, நீங்க சொல்ற மாதிரி சோலார் சிஸ்டத்துல அடுத்தது வந்து இப்ப பேனல் கொண்டு வந்து அது வேற மாதிரி பண்ண போறாங்க. அது வந்து மொத்த தேவையும் பூர்த்தி செய்யாது. அது வீடுகளுக்கு சிலது வந்து சொல்றாங்க சப்சிடைஸ் பண்றாங்க, அது பண்றது. அதுல 2 இது இருக்கு. வெறுமனே சோலார் சிஸ்டத்தையும் நம்ம பயன்படுத்தணும், அதே நேரத்தில் அந்த கம்பெனியோட இதையும் நம்ம பண்ணணுன்றது ஒரு மல்டி பர்பஸ். அது இன்னொன்று என்னன்னா, அட்டாமிக் பவர்ல இருந்து ஒன்று நம்ம ப்ரொடக்ட் பண்றோம். இதுல இருந்து இப்போ எல்லாமே அது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ 20 ஆண்டுகள் 10 ஆண்டுகள்ல எவ்வளவு வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் மின்சாரம் தேவைப்படுகிறதுன்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, உற்பத்தி திறன் என்பது தொழிற்சாலைகளுக்கு என்னென்ன தேவைப்படுது, சிறுதொழிலுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரியான வரையறை பண்ணும்போது அப்பதான் என்ன வந்து அங்க நிக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அடிக்கடி ஷட் டவுன் ஆகும். இப்போவும் உயர் அழுத்த மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் போயிடும். ஒவ்வொரு பொருட்களை வாங்குவதற்கு கூட இப்போ நான் வரும்போது அந்த சங்க செக்ரட்டரி தான் பேசினேன். நான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னேன், சார் இதில் 40,000 பேர் வேக்கன்ட் இருக்கு, ஏற்கனவே 86 லட்சம் பேர் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க, 40,000 பேர் அது உள்ள கொண்டு வரதுக்கு, படித்த வாழ்வுகளை டெக்னீஷியனை கொண்டு வரதுக்கு எது தடையா இருக்குன்னு ஒன்று. 12,000 பேர் கான்ட்ராக்ட் லேபர் இருக்காங்க. என்னென்ன நான் அதை சொல்கிறேன், என்ன விஷயம்னா, வெறும் நாம் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் பேசுகிறோம். இன்னொரு போர்ஷன் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் படித்தலைஞர்களை பாதுகாப்பதையும் அல்லது அத்துக்கூலிகளை நிரந்தரப்படுத்துவது சம்பந்தமான களப்பணியாளர் இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மின்சார வாரியத்தில் இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன சொல்றேன்னா, கேள்வி கேட்குறேன்னா, இவரை சார் உங்க ஒரு அரை செகண்ட் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இப்ப எவ்வளவு வந்து எத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2023 நம்ம பெரிய பர்பஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். எவ்வளவு வந்து உங்க நிறுவுத்திறன் நீங்க உற்பத்தியை துவங்கி மின்சார விநியோகம் நடைபெறும். கேபிள் அண்டர் கேபிள் 30,000 பேர் வசிக்கக்கூடிய கிராமங்களுக்கு கூட யூஜில வந்து நம்ம கொண்டு வரலாம் நம்ம சொல்றோம். கேபிள் இந்த கேபிள் வாங்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல. நீங்க நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஹீரோ என்னன்னா, இந்த சட்டமன்றத்தில் இது வரைக்கும் படிச்ச டிமாண்ட்ஸ்ல எல்லாத்திலயுமே 18,500 மெகாவாட் வந்து அடுத்த 5 வருஷத்துல எந்த 11 திட்டங்கள்ல அந்த எந்த 11 திட்டங்கள்ல எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு எப்பக்குள்ள கமிஷன் பண்ண போறோம், என்னைக்கு டேட் உட்பட இன்னைக்கு வந்து அமைச்சர் கமிட் பண்ணியிருக்காருங்க. மிகப்பெரிய வித்தியாசம். கடந்த 5 வருடங்கள்ல அந்த 8,500 மெகாவாட்ன்றது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, சொந்த ப்ரொடக்ஷன் எது, மத்திய அரசோட ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் தெளிவா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து செகண்டரி சார். பிளான் கமிஷன் ஆயிருக்கு சார். திமுக அரசாங்கத்துடைய மிகப்பெரிய கமிட்மெண்ட் அந்த 3000 மெகாவாட் வெளியிருந்து வாங்குறது. அது சிறு சிறு குறைஞ்சிட்டு போகுது. எப்பொழுதும் சமீபத்தில் நடந்துடாத ஒரு விஷயமா அமைச்சருடைய பதிலுரை நாளைக்கு நடக்கும், சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு நாளைக்கு தான் நடக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. நீங்க சொல்றீங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு வைப்ரண்டான சட்டமன்ற ஜனநாயகத்துடைய விளைவு அப்படின்னு. இது இன்னும் பெட்டராகவும் நினைக்கிறீங்களா? இன்னும் பிரச்சனைகள் பெருகி இன்னொரு ரசக்குறைவான விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஆபத்தும் சேர்த்தே இருக்கு இல்லையா? திமுக வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம வெளிநடப்பே பண்ணாம இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாரு. முதல் கூட்டத்தொடரில் ஒரே ஒரு நாள் தான் வெளிநடப்பு பண்ணாங்க. அதிமுக அதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒன்ன சொல்லி, ஏதாவது ப்ரொவோக்கிங்கா சொல்லி திமுகவை வந்து வெளிநடப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜியை திமுக விரைவில் விளங்கிக் கொள்வாங்க. இந்த வெளிநடப்பு போன்ற விஷயங்கள் நீங்க தொடர்ந்து இது ஒரு வைப்ரண்டான டெமோக்ரசியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டுமே இது அவங்க வந்து உங்களுடைய வாதப்படி இவங்க வந்து வெளிநடப்பு இல்லாம உள்ள இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வெளிநடப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு 2 பேருடைய ஸ்ட்ராட்டஜி வெளிப்படுத்துறீங்க. இது ரெண்டுமே மக்கள் நலன் சார்ந்ததா எப்படின்னு கருதுறேன்.
கேட்கிறேன். நீங்க வைப்ரண்டானது இந்த மின்சார கோரிக்கையில கூட திமுக எம்எல்ஏ ரங்கநாதன் பேசுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, அமைச்சர் தங்கமணி பேசுறாரு, மாண்பமை முதலமைச்சரமா பேசுறாங்க, எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்கு. அதே மாதிரி இன்றைக்கு வந்து மாண்பமை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க, அதிகாரிகள் இல்லைன்னு அதிகாரிகள் ஓடி வராங்க. அதனால இந்த சட்டசபையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆளுங்கட்சியும் கவனிக்கிறாங்க, எதிர்க்கட்சியும் கவனிக்கிறாங்க. இந்த அதிமுகவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இதற்கு ஒரு சரியான எதிர் ஸ்ட்ராட்டஜியோடு திமுக வருகிற நாட்களில் வருவார்கள் என்று நம்புகிறேன். அதனால நீங்க வந்து நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரே தராசுல வச்சு குற்றம் சொல்றதெல்லாம் அரசியல் கட்சிகள் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நுட்பமானது. அது மக்களுக்கு பயன் தரக்கூடியதா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. தான் வரேன் இல்ல, இது ஒன்றை எங்க உரையாடல் வழியாதான் மக்களுக்கு பயன்பட முடியும். ஆழமான உரையாடலை முன்னெடுப்பதுதான் எந்த விவகாரத்துல மக்கள் பிரச்சனைகள் சார்ந்தா இல்லாட்டி அவங்க அவங்களுடைய இதுல வந்து தலைவர் எப்படி அடிச்சீங்க, முதலமைச்சர் எப்படி அடிச்சீங்க, நாங்க உங்களுக்கு இப்படி கூப்பிடலாமா, நீங்க இப்படி கூப்பிடுறீங்களா, நீங்க வந்து 89 சொன்னீங்க 131 நாங்க சொல்லலாமா, இது நீங்க நுட்பம் அப்படின்னு மெச்சுறீங்க. இது வந்து இது மக்கள் பிரச்சனைகள் சார்ந்ததா இல்ல எது சார்ந்ததுன்னு நான் கேட்கிறேன். இல்ல இன்னைக்கு எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன். நீங்க திமுக அதிமுக இருவருமே தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டு வந்தாலுமே மக்கள் நல திட்டங்கள்னு வரும்போது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டத்தை இன்னொரு அரசு கைவிடாது. அதனால இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு கூட விவசாயிகளுக்கு யார் மின்சாரம் கொடுத்தா, நெசவாளிகளுக்கு யார் மின்சாரம் கொடுத்தா என்று ஆரோக்கியமாகத்தான் பேசுகிறார்களே தவிர அந்த விவாதங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சபைக்குள் நடக்கிற அரசியலை மட்டுமே நாம் பிரதானமாக பார்க்க கூடாது. அதீதமான ஆக்டிவிசத்தோட திரு பெருமாள்மணி சிசிடிவி 5 வருஷமா இருக்குங்க. அதிகாரிகள் வந்து சிசிடிவி மூலமா பாத்துக்கிட்டு இருக்கிறது 5 வருஷமா இருக்கு. எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியும், துணைத் தலைவருக்கு தெரியும், கொறடாக்கு தெரியும், எல்லாம் 5 வருஷம் இருந்தவங்க தான். திடீர்னு ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஏன் சிசிடிவி வச்சீங்க, உரிமை பறிப்பு வச்சீங்க, அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்லையா? இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் டைவர்ஷன் தான். இன்னைக்கு வந்து பதிய கூட இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த அரசாங்கம் மின்சாரத்துல பெரிய சாதனைகள் செய்து என்பது பதியக்கூடாது, மக்கள்கிட்ட போக கூடாது. ஒரே காரணத்துக்காக முதல்ல வந்து அதிகாரிகள் மாடத்துல உட்காரல, அதிகாரிகள் வேற ஒரு அறையில இருந்து முன்னால தாங்க இருக்கு. அந்த அறை எங்கேயோ இல்ல, அதுவும் இந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அது முன்னால இருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்து அதுக்கு உரிமை பறி போயிடுச்சு. சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகாரிகள் எங்கே என்று எதிர்க்கட்சிகள் தான் சொல்ல வேண்டும். கேட்டோம், அதிகாரிகள் ஓடி ஓடியாந்து உட்கார்ந்தார்கள். ஏன் இங்கே போனீர்கள் என்று கேட்டதுக்கு சபாநாயகர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கினார். நான் தொலைக்காட்சி வசதியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அப்பொழுதுதான் நாங்கள் கேட்டோம், இதை ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு அனுமதி தந்தது யார்? அப்படி சபாநாயகர் சொன்னார், எனக்கென்ற அதிகாரத்தால் அந்த காரியங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். தவறை உணர்ந்தார் ஒரு கட்டத்தில். மீண்டும் சொல்லுகிறேன், மறுகட்டத்தில் தான் அவர் தனக்காக வக்காலத்து வாங்கி கொண்டாரே தவிர எனக்கு இருக்கிற அதிகாரம் என்று சொன்னாரே தவிர, அப்பொழுதுதான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், ஊடகத்தில் ஒளிபரப்பினால் அதற்கு செலவாகுது என்று சொல்லுகிற நீங்கள் யாரை கேட்டுக்கொண்டு அடுத்த அறைக்கோ மற்ற இடங்களுக்கோ இதை ஒளிபரப்பினீர்கள்? எதிர்க்கட்சி கேட்காமல் வேற யாரு கேட்பாங்க? வேற எங்கேயும் ஒளிபரப்பல. இந்த கேள்வி கேட்டீங்க, ஓகே. ஒளிபரப்பு செய்தது அப்படிங்கிறது அது கேம்பஸ்க்குள்ள, சட்டமன்ற கேம்பஸ் நிச்சயமாக பக்கத்து ரூம்ல அதிகாரிகள் வர வேண்டும் என்பது கடமை அல்லவா? உள்ள இருக்கிற அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் எப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் சபாநாயகர் நான் பார்த்துவிட்டு நீக்குகிறேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறார். உதாரணத்திற்கு நரசிம்மன் எம்எல்ஏ பேசும்பொழுது நாங்கள் சொன்னோம் பார்த்து விட்டு முடிவெடுக்கிறேன். மறுபடியும் ராஜன் செல்லப்பா பேசும்போது நாங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்னோம், பார்த்து விட்டு செய்கிறேன். ஓஎஸ்எம் பேசும்போது, ஓஎஸ் மணியம் பேசும்போது கேட்கிறோம், பார்த்து விட்டு செய்கிறேன். ஒவ்வொரு முறையும் வக்காலத்து வாங்கி கொண்டு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நானும் பதில் சொல்லலாம். நீங்க 5 வருஷம் தாவறீங்க. இன்னைக்கு நடந்ததை கேட்கிற தயவு செஞ்சு நீங்க இவ்வளவு மனசாட்சி இல்லாம நீங்க ஊடகத்தில் கடத்துங்க நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னு, 3 முறை நாங்கள் வலியுறுத்திய பிறகும் நீக்காத சபாநாயகர் நாங்கள் வெளிநடப்பு செய்த பிறகு இவைகளெல்லாம் சரியான வாசகங்கள் தான், இது அவை மீறல் அல்ல, அவை குறிப்பில் இருக்கும் என்று சொல்லுகிறாரே, இதுதான் சபாநாயகர் நாயகமா? ஒரு தொலைக்காட்சி விவகாரம் குறித்து இப்ப தொலைக்காட்சியிலேயே ஒளிபரப்பல அப்படின்னு திரு ஸ்டாலின் கேட்கிறார். 60 கோடி நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால அது வந்து இருக்கக்கூடாது அவை பேசினாரு. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானமா செயல்படுத்தப்பட்டிருக்கு. காவேரி, முல்லை பெரியாறு, ராஜீவ் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஸ்டாலின் பேசினது நீக்கப்படுது. பாருங்க, என்னுடைய அடிப்படையான கருத்து இந்த விஷயத்துல
சட்டமன்றத்தில் இந்த 2 இஷ்யூஸுமே சிசிடிவி இஷ்யூவும் சரி, நம்ம வயக்காட்டு பொம்மை இஷ்யூவும் சரி, ரெண்டுமே வந்து டைவர்ஷனரி டாக்டிக். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, இது டாபிக் ஆயிடுச்சுல உங்களுக்கு. டாபிக் வந்து நீதிமன்றத்துடைய சாதனைகள் நீதிமன்றத்தில் இருக்கிற பிரச்சனை பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஓஎஸ் மணியம் பேசும்பொழுது மதுரை மாவட்டத்தில் திமுக மாவட்டத்தில் தாக்கப்பட்டாரு, நிலுவையில் வழக்கு இருக்கிறது என்று பதிவில் இருக்கலாமா? சொல்லுங்க, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓஎஸ் மணியம் பேசும் பொழுது, அமைச்சர் பேசும் பொழுது மதுரை மாவட்டத்தில் திமுக மாவட்டத்தில் வெட்டி கொல்லப்பட்டாரு, வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதை நீக்க வேண்டும் நாங்கள் சொன்ன போது அவை குறிப்பில் இருக்கிறது எப்படி? சிசிடிவி கேமரா விஷயம் இருக்கலாம், அமைச்சர் பேசியது இருக்கக்கூடாது. எந்த வகையில் நியாயம்? சரி, கொஞ்சம் இது மட்டும் ஆன்சர் பண்ணாம போயிட்டே இருக்காங்க பாருங்க. 5 வருஷமா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஸ்டாலின் மன்றத்தில் இருக்கிற 20 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் திடீர்னு புது இஷ்யூவா வந்து எப்படி உருவாச்சு? எனக்கு அதான் புரியல. அவங்க வந்து அந்த இஷ்யூ பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க பேசும்போது நீக்கும் போது இதே மற்ற விவகாரங்களை அணுகப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம் மட்டும் இல்ல, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விவகாரங்கள் அவையில பேச தீர்மானமா ஏகமனதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்றதுக்கெல்லாம் ஒரு அணுகுமுறை, அவங்க எழுப்பும் போது ஒரு அணுகுமுறை அப்படின்னு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவங்க வந்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ சட்ட ஒழுங்குன்னு எடுத்துக்கிட்டு இல்லாத நான் இஷ்யூஸ் எடுத்து பேசிட்டு இருக்கிறப்போ கிருஷ்ணன் அவர்களுடைய கொலை வழக்கை பத்தி பேசுறது நிஜம்தான். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. 80 பேர் பதிவில் இருக்கலாம், சிசிடிவி இருக்க கூடாதா? இல்ல, சிசிடிவி பதிவில் இருக்கிற இஷ்யூ அதாவது இப்ப நான் ஏற்கனவே நீங்க அதை கரெக்டா தான் கொண்டு வந்தது, அது வேற மாதிரி அது போகுது. இப்ப இஷ்யூ நான் இஷ்யூ தான், 2 பேரும் நம்ம திமுக அண்ணா திமுக பேசலாம், இப்ப இருக்கிறது இல்ல. மற்ற யாரும் இல்லை. இவர் காங்கிரஸ் இது சேர்ந்த 3 முறை எம்எல்ஏ இருந்தார் நினைக்கிறேன், இந்த இதோட சேர்த்து மிஸ்டர் ராமசாமி. அவர் கூட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் அவர் ஒரு பேட்டியில தான் சொல்றாரு, வெளியில வரும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரசபாசமா நடப்பது வந்து தேவையற்றதுன்ற மாதிரி அவரோட ஒப்பீனியன் அது. ரைட், நல்ல ஒப்பீனியன். இப்போ 2 பேரும் நல்லா கூடுதலாக அவங்க ஓர சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இதனால் தமிழக மக்கள் இன்றைக்கு அடைந்த பயன் என்ன? ஒரு நாகரிகமாக நடக்க வேண்டும். இப்ப நாம சொல்ல தமிழ் பண்பாடை போற்றி பாதுகாக்கக்கூடிய நம்ம எல்லாம் சொல்றோம். வள்ளுவர் சிலை உத்தரகாண்ட் போகும்போது பிரச்சனை வருது, அதை நிறுவனம் நம்ம இங்க கொண்டு போய் நம்ம ஸ்ரீலங்கால மலேசியா மக்கள் எல்லாம் கரெக்ட். அது நீங்க அந்த சட்டமன்றம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதில் இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்து அப்படின்னு அதில் எழுதி வச்சிருப்பாரு. அதை எழுதி வச்சுட்டு அது கீழே இந்த மாதிரி பேசுவதனால நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் அதுதான் சபா ஸ்பீக்கர் என்ன பண்ண, அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல, நீங்கள் வந்து நேரடியாக ஒளிபரப்ப வேண்டியதானே தமிழ்நாட்டு மக்களுக்கு. யார் தடுத்தா அவங்கள? யாரும் தடுக்கல. மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒன்னும் அவர் எது சொல்ல, அவர் சொல்றாரு, நான் அந்த மொத்த செலவையை நான் ஏத்துக்கிறேன், நானே டெலிகாஸ்ட் பண்றேன்னு சொல்றேன். இது கேளுங்க, ஒரு வாதத்துக்காக சொல்றேன் நான். இது சொல்ல நீ எப்படி ஏத்துப்ப? அரசு நான் ஒளிபரப்புறேன், உனக்கு என்ன இருக்குன்னு சண்டை வந்தா அது வந்து ஆரோக்கியமான சண்டை. அது இப்ப இந்த பொம்மை சண்டை வருது பாருங்க, பொம்மையை உற்பத்தி பண்றவங்க கோல்ஷபாடு இல்ல, இல்ல உண்மை யதார்த்தம். அதாவது நான் சொல்றேன், அந்த ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு 2 பேரெல்லாம் முடியுங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்குன்னா ஆளுங்கட்சி தான் இருக்கு. இட் மீன்ஸ் என்னன்னா அவை முன்னவர் அல்லது சிஎம் இருந்தா சிஎம். செகண்ட் என்னன்னா அதே எதிர்த்தரப்பில் மரியாதைக்குரிய ஸ்டாலின். 3வது தான் ஸ்பீக்கருக்கு உண்டு. ஏன்னா ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் பர்சன், அவர் எப்பவுமே ஆளுங்கட்சியை சார்ந்தே இருப்பார். வேணும்னா அவர் வந்து சபாநாயகர் சபை நாயகர் கடைபிடிக்க வேண்டும் என்பது மக்கள் பிரச்சனை. இங்க பேசுங்க, வெளியில டெமோக்ராட்டிக் நாம்ஸ் சொல்லிட்டு முடிக்கிறேன். உள்ள வந்து ஸ்பீக்கர் முன்னாடி கோஷமிடுவதும் வெளிப்படையா பண்ணுவதும் வெளிநடப்பதும் ஜனநாயக உரிமை. ஆனா எதற்காக நடக்குது என்பது மட்டும் அது மட்டும் இல்ல. இறுதியான கருத்து 23 எம்எல்ஏக்களா திமுக இருந்த போது பல முறை அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. இம்முறை வெளிநடப்பு நடந்திருக்கே தவிர வெளியேற்றங்கள் நடக்கல. சோ அதனது புரிதல் திமுக முன்பை காட்டிலும் கூடுதல் பொறுப்போட அன்னைக்கு ஏற்பட்டது போன்ற ஒரு நிலைமை ஏற்படாம இன்னைக்கு ஒரு கூடுதல் பொறுப்போட நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஏற்படுறது போல ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி அவங்களுடைய பலம் அபரிமிதமான இருக்கிறது, அதோடைய விளைவு அப்படின்னு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்றத்தில், இந்த புது சட்டமன்றத்தில்
ஹீட் நிறையா இருக்குது, லைட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஹீட் இருக்குது லைட் இல்லைன்ற மாதிரி ஒரு ட்ராக்ல கொண்டு போகிறாங்க. அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்த சட்டமன்றத்தில் 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எங்கேயும் போய் திமுகவில் யாரும் வந்து 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யலை, இவங்க எப்படி 18,500 மெகாவாட் செய்வாங்க அப்படின்ற வார்த்தை வேற யாரும் எங்கேயும் பேச முடியாது. அந்த அளவுக்கு ஆணித்தரமா இன்னைக்கு வந்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில். இல்ல நான் கேட்ட கேள்வி வேற. முன்பு 23 எம்எல்ஏக்களா இருந்தபோது அவங்க பல முறை வெளியேற்றப்பட்டாங்க. அன்னைக்கு அசாதாரணமான சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல, அவங்க கூடுதல் பொறுப்போட நடந்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அவங்களுடைய பலம் அதீதமாக இருக்கிறது. நான் அதுக்கான சூழ்நிலை கொண்டு வர சபாநாயகர் இன்னும் கொஞ்சம் கைண்டர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து போன 5 வருஷத்துல இருந்த மாதிரி தூக்கி போடலாம். இன்னைக்கும் கூட தூக்கி போடல, பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அந்த 89 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வரன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப கண்ணியமான ரொம்ப பொறுப்பா பேசுறதுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க. என்னன்னு சொன்னா தூக்கி போடுறது நம்ம பிரச்சனை இல்ல. நான் இஷ்யூவை தூக்கி போடுறேன், இஷ்யூக்குள்ள வாங்க. அந்த பெருந்தன்மை இருதரப்புலயும் இருக்கணும். நிச்சயமாக உங்களுக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஆளுங்கட்சி மட்டுமே காட்ட முடியாது. நிச்சயமாக கேள்வி நேரத்தை கூட கேட்டு வாங்கி கேள்வி கேட்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை எதிர்க்கட்சியால் தான் வருகிறது. ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய கடமை இல்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, சபாநாயகர் தொடக்கத்துல பதில எது வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுகிறோம். நீங்க கேட்டீங்க, அடுத்த நாள் வந்துச்சு சார். ஆக கேட்டுதான் வர வைக்க வேண்டிய சூழ்நிலை. கவன ஈர்ப்பு தீர்மானத்தையே வலியுறுத்தி 20 நிமிடம் போராடி எடுக்க வைக்க வேண்டிய நிலைமை. ஆக நாட்டு நடப்பை பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்சி சபாநாயகர் தொடர்கிறார். இவ்வளவு இடர்பாடு அழகா நடக்குதா இல்லையா? கவன ஈர்ப்புக்கு 20 நிமிடம் போராடுகிற நிலைமை. பிரச்சனைகள் மற்றும் கூச்சல் இஷ்யூஸும் மக்கள் பிரச்சனைகளும் பேசப்படுகின்றன. ஆனால் இந்த பிரச்சனைகள், கோஷம் எழுப்புதல், இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய காட்சிகள் முன்பை காட்டிலும் கூடுதலாக தொடர்கின்றன. இது ஆரோக்கியமா அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பார்வைக்கு விட்டுவிடுவோம். பேசக்கூடிய, இன்னும் நுட்பமா பேசக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் இன்னும் ஆரோக்கியமாக, இன்னும் ஒரு எந்த விதமான மனக்குறையும் எந்த தரப்புக்கும் ஏற்படாத வகையில் பேசப்படணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். தொடர்ந்து நாட்கள் இருக்கின்றன, தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும், பிரச்சனை ஏதுமின்றி நடைபெறும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.